94வது வட்டத்தின் சார்பாக ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி இந்த தலைப்பில் தான் இந்த கூட்டம் நடக்குது. நமக்கு முன்னாடி பேசிட்டு போன எல்லாரும் பேச்சாளர்கள். நம்ம சராசரி ஒரு மனுஷன், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து இன்னைக்கு இந்த ஒரு மேடை அமைச்சு நாம் தமிழர் கட்சியில் வட்டத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்து இந்த மேடையை அமைச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சினா இதுக்கு தான் வேணும். திமுக மேடையில் பேச முடியுமா? 40 அடி ரோடு, 20 அடி இருக்கு. திமுக பேசுவானா உட்காந்து? தெருமுனை கூட்டம்ன்றது என்ன? இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அன்றாட பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய என்ன பிரச்சனை நிகழ்வுகள். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? திராவிட மாடல் ஆட்சியில 100 ரூபாய் காசை 10,000 ரூபாய்க்கு வித்த ஒரே அரசு நம்ம தமிழ்நாடு அரசு தான். அரசு கலைஞர் குடிமகத்துல 140 ரூபாய்க்கு விற்கிற சரக்கு 10 ரூபாய் கூட கொடுத்தா ஒரே அமகலம் பண்றான். ஆனா 100 ரூபாய் செல்லா காசை, எப்படி 100 ரூபாய் செல்லா காசை 10,000 ரூபாய்க்கு யாரு முதலமைச்சர் விற்கிறாரு? இதுக்காக ஓட்டு போட்டீங்க? இதுக்காக ஓட்டு போட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் உட்காந்து யூடியூப்பை பார்த்துக்கிட்டு எவன் சமையல் பண்றான், யாரு யாரை பத்தி பேசுறான், எந்த பாட்டு வச்சா காதலர்கள் பார்ப்பாங்க, எந்த சரக்கு நல்லா இருக்கும், எந்த ஊரை சுத்தி பார்க்கலாம், இங்க சாலை ஒழுங்கா இல்ல, போற பஸ் ஒழுங்கா இல்ல, இதை கேட்க எவனும் இங்க இல்ல. திமுக கேட்பானா? அதிமுக கேட்பானா? கூட்டணியில 4 சீட்டுக்கு நக்கி பறிக்கிற நாய் கேட்குமா? கேட்காது. நாம் தமிழர் கட்சி கேட்கும். ஏன்? இனமான உணர்வு கொண்டவனுங்க அவன் கேட்பான். வில்லிவாக்கத்தில் ரயில்வே சாலை இருக்கிறது, 15 வருஷம் ஆச்சு அந்த ரோடு போட்டு. எவன் கேட்டான்? கேட்பானா? நாம் தமிழர் கட்சிக்காரன் கேட்பான். ஏன்னா அவன் கட்சிக்காரன் இல்ல, இது இந்த இனத்துக்கான சொந்தக்காரன். எங்கள் உரிமை. தெருவுக்கு தெரு கலைஞர் குடிப்பகம், டாஸ்மாக், பள்ளிக்கூடத்தில் இருந்து 100 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் மதுபான கடை இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு? 99வது மீட்டர்ல, எப்படி 99வது மீட்டர்லயே அரசு மதுபான கடை இருக்கு. எந்த காவல்துறை கேட்கும்? குடிச்சிட்டு வந்தா உணவை உட்காந்து பிடிக்க தெரியுது இல்ல? பிடிக்க தெரியுதா இல்லையா? நான் காவல்துறை தவறு சொல்லல. காவல்துறை இந்த நாட்டில் போக்குவரத்து துறை போராடுது, ஆசிரியர்கள் போராடுறாங்க, மருத்துவத்துறை போராடுது. 2 துறை மட்டும் போராடாது. தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு வீட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. இவங்கெல்லாம் எங்க ஜெயிக்க போறாங்க? ஜெயிக்கிறது எங்க நோக்கம் இல்லைங்க. எங்க உரிமையை நாங்க தானே மீட்டு எடுக்கணும். ஒரு வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில 94வது வட்டத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. எவன் பேசுவான்? இத யாரு பேசுவா? நாம் தமிழ் கட்சி தான் பேசி ஆகணும். அதுக்குதான் இந்த மேடை. சொல்லுங்க பாப்போம். ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல ஒரு வைன் ஷாப் இருக்குது. அங்க குடிச்சிட்டு வந்தா முனையில காவல்துறை நடக்குது. சரக்கு யார் விற்கிறா? கள்ளச்சாராயமா காய்ச்சான்? கள்ளச்சாராயம் காய்ச்சி 60 பேரை கொண்டவன விட்டுட்டீங்க. எங்க அண்ணா ஆம்ஸ்தாங்க கொண்டவன விட்டுட்டீங்க. முடிஞ்சு போச்சு. இங்க இந்த தமிழ்நாட்டில் போராடாத 2 துறை. ஒன்னு பொதுப்பணித்துறை என்னும் மாநகராட்சி, 2வது காவல்துறை. இவங்க மட்டும் எதுக்குமே போராட மாட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் என்ன பண்றாரு? காவல்துறைக்கு 8 மணி நேரம் பணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருங்க. கரெக்ட் தானே? ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருங்க. அவங்க அரசாங்க அதிகாரி தாங்க. பணி சுமை இருக்கும், எல்லாம் இருக்கும். 10 அடி ரோடு, 3 அடி தான் இருக்குது. அதை கேட்க மாட்டாங்க. இறந்தெல்லாம் இருக்கும். 100க்கு போன் போட்டா போன் எடுக்க மாட்டாங்க. ஆனா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ண பிடிச்சி உட்காந்துக்குவாங்க. மாநகராட்சியில் ஒரு புகார் கொடுத்தா எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இந்த ரோட்ல இங்க இருக்கிற 4வது பிரதான சாலையில இரு பக்கமும் தள்ளுவண்டி கடை போட்டு வியாபாரம் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவனால 5000 10,000 கொடுத்து கடை வாடகை எடுக்க முடியல.
இன்னொரு விஷயம் இங்க புரிய மாட்டேங்குது மாநகராட்சிக்கு. இது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 1982 வரையறை செய்யப்பட்டது. வீட்டு மனைகளுக்காக மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த 94வது வார்டுக்குள்ள மொத்தமே 29 கடைகளுக்கு தான் இங்க அனுமதி. அதுக்குதான் வணிக வளாகம். ஆனா உள்ளுக்குள்ள 1000 கடைகள் இருக்கு. யாரு கேட்பா? காவல்துறை கேட்குமா? குடிச்சிட்டு வந்தா புடிச்சு நிக்க ஓட்டும். முறைப்படி பார்த்தா எப்படி பெண்களுக்கு இலவச பஸ் விடுறீங்களோ, குடிமகன்களுக்கு 140 ரூபாய் கொடுத்து சரக்கு விற்கும் போது கூட ஒரு 10 ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்துடணும். நீங்க குடிச்சிட்டு பஸ்ல இலவசமா போங்க பண்ணலாம் இல்ல? எந்த புகார் கொடுத்தாலும் காவல்துறை எடுக்க மாட்டாங்க, சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க. 10 அடி ரோடு 3 அடி இருக்கு. 3வது மாடியில் செத்து போட்டாங்க, கீழே இறக்கி இந்த லேண்ட்ஸ்கேப்ல வைக்கலாமா இல்ல வெர்டிகல் ஸ்டேப்ல வைக்கலாமா தேடிக்கிட்டு இருக்கிறான். சுடுகாட்டுக்கு போனா 36,000 பேக்கேஜ் ஜிஎஸ்டி. இதை யாரு கேட்பா? இதை பேசி விட்டு கீழே வந்தா நம்மள வழக்கு போடுவாங்க. நம்மள யாரும் கேட்க தேவையில்லை, நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? நம்ம செத்தாலே கேட்கறதுக்கு ஆள் இல்ல ராஜா. தண்ணி கழிச்சு விட்டான் நம்மள. புரியுதா? நாங்க அண்ணன் சாலமன் சொன்ன மாதிரி எங்க அண்ணனுக்கு பின்னாடி நிக்கல, எங்க அண்ணன் கூட நிக்கிறோம். இனமானத்துக்காக பேசுறோம். ஒரு 94வது வார்டுக்குள்ள இந்த 4வது பிரதான சாலையில 10க்கு 15 மேல தள்ளு வண்டி கடை இருக்கு ஐயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் போடுறோம், கடையை ஒதுக்குனா ஒதுக்கிடுவான். போன வாரம் ஆணையாளர் அந்த கடைகளை தூக்க சொல்றாரு, ஒதுக்கிடுவாங்க. ஒண்ணுமே இல்லை. நல்ல ஆணையாளர், நான் ஒன்றும் மதிக்கிறேன் காவல்துறை. அவர் ஒரே ஒரு போனை போட்டு சொல்லியிருந்தா கார்பரேஷன் அவனையும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க கடையை. அங்கெல்லாம் தூக்க சொன்னாரு. அப்படியே கொஞ்சம் யூ டர்ன் பண்ணி பின்னாடி பார்த்திருந்தாருன்னா 35 அடி, 10க்கு 35 அடி தான் கடையோட அளவு. 10க்கு 100 அடி இருக்கு. ஏன் காவல்துறை அதிகாரி கேட்கல? ஏன் கேட்கல? பணம், அதிகாரம். அதிகாரம். சம்புல தண்ணி வரல, பம்புல வருது. ஐயா சம்புல தண்ணி வரல ஐயா. யாரு? அதிகாரி, கார்பரேஷன் அதிகாரி சொல்றாரு பம்புல வரலையா, சம்புல வரலையா. ஐயா பம்புல வரலையா, பம்புல வரலாம் தண்ணி, சம்புல வர இல்ல. அப்புறம் எதுக்குதா சம்பு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? யாரு கேட்கறது? அதிமுக காலத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்குது, பஸ் உள்ள வராது. 40 அடி ரோடு, 5 அடி 5 அடி பிளாட்ஃபார்ம். யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு நாம் தமிழர் கட்சியில யாரு நான் சேர்ந்ததுக்கு வேதனைப்படுறாங்கன்னு தெரியாது. ஐயா ராமசாமி ரொம்ப வேதனைப்படுவாரு. எப்ப போன் எடுத்தாலும் ஐயா இந்த பிரச்சனை, ஐயா இந்த வழக்கு. செந்தில் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? கேஸ் மேல கேஸ் பதியப்பட்டிருக்கு. அதனால இருக்கிற மாநகராட்சி ஊழியர்களும் காவல்துறை அதிகாரிகளும் மக்களுக்கு சேவை செய்யுங்க. உங்களுடைய பணி மிக பெரியது. எனக்கு தெரிஞ்சு 90, 99 காலகட்டத்தில் நினைக்கிறேன், அந்த அபிராமி தேட்டர் இருக்கு, தாய்மொழி படம், தாய்மொழி ஒரு படம் விஜயகாந்த் ஐயா நடிச்சது. அவர் அந்த ஜீப்ல இருந்து சரத்குமார் அரெஸ்ட் பண்ண வருவார். ஜீப்பை விட்டு இறங்க ஷூல இறங்கும் போது அவர் அந்த மிடுக்கான அந்த காவல்துறை ட்ரெஸ் பார்த்து நம்மளுக்கு அப்படியே நம்மளும் ஒரு காவல்துறை அதிகாரி ஆகணும்டா, நம்மளுக்கு படிப்பு ஏறலன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றது? அப்படிலாம் அந்த காவல்துறையை பார்த்து மெய் மறந்து நின்ன காலம் போய் இன்னைக்கு காவல்துறையினாவே ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. காவல்துறைக்காக யார் பேசுவா? நம்ம தான் பேசணும். ஆனா காவல்துறை என்ன பண்ணும்? நம்ம மேல வழக்கு தான் போடும். அண்ணன் மேல 30, 140 வழக்கு, செஞ்சுரி தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கிறார். அதுல இந்த 94வது வார்டுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. 39 ஏக்கர்ல ஏரிய தூர்வாரி 150 கணக்கான லாரிகள்ல மண்ணை அள்ளி வித்திருக்கான். காவல்துறைக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? மாநகராட்சிக்கு தெரியாது? இங்க பாடி மேம்பாலத்துக்கு கீழே நேற்றுக்கு அந்த சுற்றுலாத்தலம் அமைக்கிறதுக்கு தொங்கு பாலம் போட்டிருக்கான். அதுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லிட்டு சத்யாநகர்ல இருந்து 150 குடும்பத்தை காலி பண்றாங்க. யாரு கேட்பா? ஓட்டு வாங்கும் போது ஓட்டு உரிமை கொடுக்கிற, இபி கனெக்ஷன் கொடுக்கிற, கரண்ட் கொடுக்கிற இந்த ரயில்வே ரோட்ல 400 குடும்பம் வாழதையா 35 வருஷமா? என்ன இந்த 39 ஏக்கர்ல அதை இது பண்ணி அவங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்கலாம். 55 கோடி ரூபாய் மீன் பண்ணைக்கு அடிக்கல் நாட்டு போறாரு முதலமைச்சர். அந்த 400 குடும்பங்கள் 35 வருஷமா வாழுது. அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுக்க துப்பு இல்ல. இங்க திமுக காரனுக்கு அறிவு இருக்குமா இருக்காதா? எல்லாரும் 3 வேளை சோறு திங்கிறீங்க, இல்ல 4 வேளை 40 வேளை திங்கிறீங்களா? இத பேசுங்க.
எங்க பாக்கெட்ல பாத்தீங்களா, யாருமே சீமான் நான் படம் வைக்க மாட்டோம். ஏன்னா எங்க அண்ணன் மனசுல இருப்பாரு. அதாவது இந்த 94வது வார்டுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றத கீழிருந்து மேல் வரைக்கும், இமயம் முதல் குமரி வரை அனைத்தையும் எங்கள் ஐயா இடிதாங்கி இடிமுரசு அவர்கள் வந்து உங்களுக்காக பேசுவார். எனவே வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நான் தமிழர்.